பிதாவே ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் சகோதரிகளாயும் சமூகத்துல மீண்டுமா எங்களை அழைத்து வந்து நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்திலையும் கூட நாங்கள் சத்திய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். எங்களுடன் பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் எதுவென்று நாங்கள் கிளாஸ் மூலம் புரிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படியே உதவி செய்யுங்க. சந்தோஷ் பிரியாவை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோடு வசனத்தை கேட்க உதவி செய்யுங்க. இன்னும் கூட வர முடியாத சகோதரிகளை கூட தேவன் அழைத்து வர வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். பாடு சந்தோஷ், பாடு. கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை வேதத்தில் எவ்வாறு நிறைவேற்றினார் என்பது நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றின கர்த்தர். அந்த கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் நித்யா. செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். சந்தோஷ் பிரியா நமக்காக கூட தேவனுடைய செய்தியை தர இருக்காங்க. நம்ம கூட உணர்வில் இருதயத்தோடு கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தது போல என்ன தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா த மேன் அட் த கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம வந்து அந்த அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவை வர வந்து பின்பற்றின சீசர்களை குறித்து மனிதர்களை குறித்து தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவ சிலுவை வர பின்பற்றின சீசர்களையும் மனிதர்களை குறித்து தான், சில மனிதர்களை குறித்து தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதனால வந்து நம்ம வந்து இது வந்து அந்த 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 கல்லர்கள், இயேசு கிறிஸ்துக்கு இரு பக்கமும் சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. சோ இங்க சீசர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த 12 சீசர்களுமே இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு பிடிக்கப்பட்ட போது அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு நம்ம என்ன வாசிக்கிறோம், எங்க வாசிக்கலாம்னா மார்க் 14:50. நீங்க சகோதரிகள் யாராவது ஸ்பீடா எடுத்து வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. மார்க் 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். மார்க் 14:50 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு பிடிக்கப்பட்ட போது என்ன ஆகுறாங்க அப்படின்னா, சீசர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து வந்து இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருந்தாரு, சீசர்களுக்கு வந்து சொல்லியிருந்தாரு. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா மார்க் 14:27 நம்ம அதை குறித்து வாசிக்கிறோம். மார்க் 14:27 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லுகிறத நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ ஆல்ரெடி வந்து இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட பிடிக்கப்படுவதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சீசர்களை பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, என் நிமித்தம் வந்து இடரல் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்பன்னு சொல்லும்போது இன்று ராத்திரியிலே நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் இடரல் அடைவீங்கன்னு சொல்றதை நம்ம இங்க பார்க்க முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 பேர்ல ஒரு சீசன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோடு கூட அந்த சிலுவைக்கு வரைக்கும் அவரை கொண்டு போய் சிலுவையில அறையப்படுவது வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, கூடவே இருந்தாரு. அந்த சீசன் யாருன்னு நம்ம பார்க்கும்போது யோவான். அந்த சீசனை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்னா யோவான் 21:20. யோவான் 21:20 வாசிக்கிறோம். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவன் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரை உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். போதுங்கக்கா. இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிறோம், இந்த யோவானை குறித்து நம்ம பார்க்கும்போது இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவரோட மார்பிலே வந்து சாய்ந்து கொண்டிருந்தவன் சொல்லி என்று நம்ம பார்க்கிறோம். சோ ரொம்ப இயேசுவுக்கு க்ளோஸா இருந்த சீசன் வந்து யாருன்னு பார்க்கும்போது இந்த யோவான் தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த யோவான் வந்து பாருங்க, யோவான் 18:15 வாசிக்கிறோம். யோவான் 18:15 வாசிக்கிறோம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். இந்த வேறொரு சீசன் அப்படின்னு நீங்க சொல்ற யாரை பத்தி இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்து பார்க்கும்போது யோவான குறித்து தான் வந்து சொல்லப்படுகிறது. சோ இந்த இடத்துல பேதுரும் என்ன பண்றாரு, அரண்மனை வரைக்கும் என்ன பண்றாரு, வரதை நம்ம பாக்குறோம். சோ பேதுரு வந்து என்ன பண்ண முடியல, அரண்மனைக்குள்ள நுழைய முடியல. அப்ப வந்து அந்த சீசன், வேறொரு சீசன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது வந்து யோவான். அந்த யோவான் வந்து என்ன பண்றாரு, பிரதான ஆசாரியனுக்கு வந்து அறிமுகமானவனா இருந்தபடியினால பேதுருவை வந்து என்ன பண்றாரு, அவரை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கூட்டிக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ள கூட்டிக்கிட்டு போறாருன்னு நம்ம இந்த வசனத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ள உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பேதுரு வந்து என்ன நடந்தது, பேதுருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ 3 தடவை வந்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு,
மறுதளிக்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். சோ அதுக்கப்புறம் நம்ம பேதுருவை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடியும், பேதுருவை குறித்து நம்ம வந்து சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்க முடியும். ஆனா யோவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ள அந்த நியாயம் தீர்க்கப்படும் போது இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிலுவை வந்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து படும்போதும் அந்த சமயத்துல என்ன பண்றாரு, யோவான் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அது எப்படி நம்ம அறிந்து கொள்றோம் அப்படின்னா, யோவான் 19:26-27 வாசிக்கிறோம். யோவான் 19:26-27 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த அறையப்பட்டு கடைசி வேலையில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய தாயை வந்து தன்னுடைய அன்பான சீசன் யோவானிடம் வந்து என்ன பண்றாரு, ஒப்படைக்கிறத வந்து நம்ம இங்க பார்க்க முடியும். சோ கடைசி வரைக்கும் வந்து யோவான் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவோட வந்து வருகிறதையும் அவரோடு கூட இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வசனங்கள் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். சோ அது மட்டும் இல்லாம இந்த யோவானை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது வெளிப்படுத்துதல் விசேஷம் 14:4 வாசிக்கிறோம். 14:4 சாரி, அந்த ஒரு பாட் மட்டும் வாசிக்கிறேன். உள்ள ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே என்று சொல்லுகிற இந்த காரியம் வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வந்து யோவானுக்கு வந்து இந்த வசனங்கள் வந்து பொருந்தும்னு சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ தன்னோட உயிரை காப்பாற்றி கொள்ளதான் என்ன பண்றாங்க, எல்லா சீசர்களும் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போனாங்க இல்லையா. பேதுருவும் என்ன பண்றாரு, தன்னையும் வந்து இந்த சிலுவையில அறைவாங்களோ இல்ல வந்து தன்னையும் வந்து தனக்கு தண்டனை கிடைக்குமோ என்ற பயத்தினால என்ன பண்றாரு, மறுதளிக்கிறத நம்ம வந்து இங்க பாக்குறோம். ஆனா யோவான் மட்டும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யார் கூட, இயேசு கிறிஸ்துவோட கூட வந்து இருந்ததை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ இந்த யாரு உயிருக்கெல்லாம் பயந்து இயேசு கிறிஸ்துவ மறுதளித்து இல்ல ஓடி போனார்களோ அவர்களுடைய மரணத்தை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கொடூரமான ஒரு மரணமா தான் இருந்தது சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், ஹிஸ்டரியில வந்து வாசிக்க முடியும். ஆனா யோவானுக்கு மாத்திரம்தான் இந்த என்ன பண்ணுது, தன்னுடைய உயிரையை பொருட்படுத்தாம இயேசு கிறிஸ்துவோடு கூட கடைசி வரைக்கும் வந்த அந்த சீசன் வந்து எப்படிப்பட்ட மரணத்தை வந்து கடைசியில வந்து எப்படிப்பட்ட மரணம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஒருவருக்கு மாத்திரம் இயற்கை மரணம் வந்து இருந்ததுன்னு சொல்லி நம்ம நம்முடைய வேதத்திலேயே நம்ம காண முடியும். சோ அப்ப வந்து அது மட்டும் இல்லாம இந்த யோவானுக்கு தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இல்லைங்களா. எத்தனையோ வந்து அதிகமா பயன்பட்ட சீசர்கள்லாம் வந்து இருக்காங்க, பேதுரு மற்றும் வந்து பவுல்லாம் இருக்காங்க. ஆனாலும் யோவானுக்கு தான் வந்து என்ன பண்ணது, நடக்க போற காரியத்தை, அதாவது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து நமக்கு இன்னாமேலே நடக்க போற காரியத்தை வந்து யாருக்கு வந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினான்னு என்று பார்க்கும்போது யோவானுக்கு தான் வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சுவிசேஷ புத்தகத்தை வந்து எழுத வந்து என்ன பண்ணாரு, யோவான்ற சுவிசேஷ புத்தகத்தை எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம 3 நிருபங்கள் வந்து என்ன பண்றாரு, 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் சொல்லி 3 நிருபங்களை வந்து எழுதுற பாக்கியமும் யாருக்குதான் கிடைச்சது, யோவானுக்கு தான் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். சோ அது மட்டும் கடைசி வரை இந்த பின்பற்றின சீசன் வந்து உயிருக்கு பயப்படல. அன்பா இருந்த சீசன் வந்து அவர் என்ன பண்ணல, உயிருக்கு பயப்படல. மற்ற சீசர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து என்ன பண்ணாங்க, ஓடி போனார்கள், அவரை விட்டு ஓடி போனார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய அன்பா இருந்த சீசன் அவரோடு கூட வந்து சிலுவை வரைக்கும் வந்து இருந்து தன்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய தாயை வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய தாயாக வந்து ஏற்றுக்கொண்டு வந்து என்ன பண்றாரு, அவரோடு கூட நிற்கிறத வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து வேதத்துல வாசிக்க முடியும். சோ அடுத்த ஒரு பர்சன் யாருன்னு பார்க்கும்போது நிக்கோதேமோ. இந்த நிக்கோதேமோ குறித்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பரிசேயன் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். யோவான் 3:1 வாசிக்கிறோம். யோவான் 3:1 யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இவர் வந்து ஒரு அதிகாரி. அந்த 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 காலத்துல வந்து அந்த ஒரு சனகரி சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்கும், அதனுடைய லீடர் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், 7:32 வாசிக்க முடியும். யோவான் 7:32 வாசிக்கும் போது,
ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். சோ இந்த 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசிக்கும் போது, கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது, அவர் வந்து அதுல ஒரு அந்த கூட்டத்துக்குள்ள, அந்த சங்கத்துல வந்து ஒரு ரீடரா, ஒரு அதிகாரியா இருப்பதை நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நிக்கோதேமு யாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவ எப்ப வந்து சந்திச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். யோவான் 3:2 வாசிக்கிறோம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் ஏவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான்னு சொல்லி பாக்குறோம். நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்து எப்ப வந்து சந்திக்கிறார் என்று பார்க்கும்போது, ஒரு ராக்காலத்துல வந்து, அதாவது இரவில வந்து சந்திக்கிறாரு. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு பரிசேயர் கூட்டத்துக்குள்ள ஒரு அதிகாரி, ஒரு அந்தரங்க சீசனா வந்து இருக்கிறத நம்ம வந்து இங்க வந்து நம்ம காண முடியும். அது மட்டும் இல்லாம யோவான் 7ஆம் அதிகாரத்து கடைசி பகுதியில நம்ம வாசிக்கும் போது, இந்த பரிசேயர் வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவரை வந்து குற்றப்படுத்த முயன்ற போது நிக்கோதேமு என்ன பண்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை சுட்டி காட்டி என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு பட்சமா பேசுறத நம்ம வந்து இங்க பாக்குறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனங்கள்ல வாசிக்கிறோம். 50வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பது ஆராய்ந்து பாரும் என்றார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நிக்கோதேமு வந்து என்ன பண்றாரு, இயேசுவின் பட்சமா நியாயப்பிரமாணத்தை சுட்டி காட்டி என்ன பண்றாரு, பேசுகிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். அது இல்லாம இந்த நிக்கோதேமு குறித்து நம்ம வேற எங்க நம்ம வாசிக்கிறோம், இப்படி வந்து அவர் வந்து ஒரு அந்தரங்க சீசன், அதாவது அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, 3வது அதிகாரத்தை நம்ம ஃபுல்லா நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, யோவான் 3ல வந்து இயேசு கிறிஸ்து பத்தி மறுபிறப்பை குறித்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்து சொல்லுகிறத நம்ம வந்து பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் ஃபுல்லா அந்த 3வது அதிகாரம் ஃபுல்லா அவருடைய சம்பாஷணைகள், நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்துவோடு வந்து ஏற்படுத்துகிற இந்த சம்பாஷணைகள், உரையாடல் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, அநேக வந்து ஒரு பெரிய சத்தியத்தை வந்து என்ன பண்ணுகிறது, நிக்கோதேமுக்கு வந்து சொல்லுகிறத நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இப்படி ஒரு அந்தரங்க சீசனா இருந்த அந்த நிக்கோதேமு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட பிறகு யோவான் 19:39 யோவான் 19:39 இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். யோவான் 19:39 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். சோ சீசர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க, யோவான் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்தது நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த நிக்கோதேமு வந்து ஒரு அந்தரங்க சீசனா, அதாவது மறைமுகமான ரகசிய சீசனா இருந்த அவரு வந்து இப்ப என்ன பண்றாரு, தன் வெளிப்படையா வந்து என்ன பண்றாரு, தன்னை இயேசு கிறிஸ்துவ அறிக்கை செய்யறதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். அவரு என்ன பண்றாரு, அவரு வந்து இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணுவதற்கு என்ன பண்றாரு, அந்த வெள்ளை போலமும் கரிய போலத்தையும் என்ன பண்றாரு, எடுத்துக்கிட்டு வந்து கல்லறைக்கு வந்து வருகிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ நம்ம இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த நாள் அன்று வந்து ஒரு ஆயத்த நாளா இருந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த நாள் அடுத்த நாள் வந்து பஸ்கா பண்டிகை வந்து ஆசரிக்க வேண்டிய ஒரு நாளாவும் இருந்தது. யூதர்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு பஸ்கா பண்டிகை ஆசரிப்புங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் போது நமக்கு வந்து தெரியும். சோ அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, யூதர்கள் வந்து தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி நம்ம என்னாகமத்துல வாசிக்கிறோம். என்னாகமம் 9 அரைச்சி எடுத்த வாசிங்க. என்னாகமம் 9:6-11 நானே வாசிக்கிறேன். அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேயுக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாராகிலும்
பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்துன்னு சொல்லிட்டு நம்ம அங்க பாக்குறோம். சோ இங்க நம்ம அறிஞ்சு கொள்ற இந்த என்னாகமத்துல அப்படின்னா, ஒரு பிரேதத்தினால தீட்டுப்பட்டவர்கள் என்ன பண்ண முடியாது, பஸ்காவை ஆசரிக்க முடியாது. ஆனா யூதர்கள் அவர்களுக்கு இந்த பஸ்கா ஆசரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருந்தது. சோ இப்ப நிக்கோதேமு என்ன பண்றாரு, இப்ப எதனால தீட்டுப்பட்டாரு, இயேசு கிறிஸ்துனுடைய பிரேதத்தினால சரீரத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்காரு, இப்போ தீட்டுப்பட்டப்பட்டிருக்கிறாரு. சோ இவரு என்ன பண்ண முடியாது, நாளைக்கு அடுத்த நாள் பஸ்காவை என்ன பண்ண முடியாது, அவர் ஆசரிக்க முடியாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சரீரத்தை என்ன பண்றாரு, அடக்கம் செய்ய தன்னை என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்ததை நம்ம பாக்குறோம். சோ நிஜமாவே யூதர்களுக்கு அந்த பஸ்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனாலும் நிக்கோதேமு இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர சரீரத்தினால தீட்டுப்படுறதை நம்ம பாக்குறோம். அந்த பஸ்கா உண்மையான பஸ்காவை என்ன பண்றாரு, இவர் தெரிந்து கொண்டார் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நிதானிக்க முடியும் இல்லைங்களா. சோ அப்படிப்பட்ட இப்படி தீட்டுப்பட்டவர்கள் அந்த பஸ்காவை எப்ப ஆசரிக்க முடியும் திரும்ப அப்படின்னு பார்க்கும்போது, முதல் மாதம் 14ஆம் தேதியில எப்பயுமே பஸ்காவை ஆசரிப்பாங்க. சோ இப்ப தீட்டுப்பட்டதுனால அவர் 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில தான் இதை ஆசரிக்க முடியும். சோ அப்ப ஒரு மாத கேப், இந்த 1 மந்த் கேப்புக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ண முடியும், பஸ்காவை ஆசரிக்க முடியும்னு சொல்லி நம்ம இங்க இந்த என்னாகமத்துல நம்ம மோசே இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறத நம்ம இங்க நம்ம பார்க்க முடியும். சோ இப்போ நிக்கோதேமு என்ன பண்றாரு, தன்னுடைய ரகசியமான அந்த விசுவாசத்தை என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, அறிக்கை பண்ணுகிறத நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த இப்படிப்பட்ட இத்தனை பேர் இத்தனை பேர் இந்த சீசர்கள் எல்லாம் ஓடி போனாலும் கூட நிக்கோதேமு ரகசியமா இருந்த நிக்கோதேமு என்ன பண்றாரு, அந்த பரிசேயர் கூட்டத்துல ஒரு அதிகாரியா இருக்கிறாரு, அந்த சனகரிப் சங்கத்துல ஒரு லீடரா இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு, தைரியமா என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிறத நம்ம இங்க நம்ம பார்க்க முடியும். சோ நம்மளும் என்ன இதுல இருந்து கத்துக்கிறோம், நிக்கோதேமு வாழ்க்கையில இருந்து பார்க்கும்போது ஆண்டவரை நம்ம எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணோம், பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவரை எந்த சூழ்நிலையும் நம்ம அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறத நம்ம நிக்கோதேமு மூலம் நம்ம என்ன பண்றோம், கற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 10:32 நம்ம என்ன வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 10:32 நம்ம என்ன வாசிக்கிறோம், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்றார் இல்லைங்களா. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக என்ன பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த நிக்கோதேமு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துடைய சிலுவின் அருகே அவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுகிற காரியத்துல தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இப்ப யோவான் பார்த்தோம், நிக்கோதேமு பார்த்தோம். அடுத்ததாக ஒரு யோசேப்பு. இந்த யோசேப்புங்கிற பத்தி யாருன்னு பார்க்கும்போது, இவரை பத்தி நம்ம பார்க்கும்போது யோவான்ல வாசிக்கிறோம் இவரை பத்தி. யோவான் 19ஆவது அதிகாரம் 38ஆவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும், யோவான் 19:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். இங்க ஒரு யோசேப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பாக்குறோம். அவர் அரிமத்தியா ஊர் சேர்ந்தவன் சொல்லி நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு யூதருக்கு பயந்ததினால என்ன பண்றாரு, ஒரு அந்தரங்க சீசனா இருந்ததை நம்ம இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவர் பிலாத்துவின் இடத்துல தைரியமாய் போய் என்ன பண்றாரு, இயேசுவினுடைய சரீரத்தை கேட்கிறத நம்ம இங்க பாக்குறோம். யாருமே என்ன பண்ணல, இயேசுவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கோ இல்ல அவரை கேட்டு பிலாத்துவின் இடத்துல துணிஞ்சு போய் கேட்டு வாங்குவதற்கோ என்ன தைரியம் இல்லை. ஆனா யாரு துணிந்து போனா என்று பார்க்கும்போது யோசேப்பு போகிறத நம்ம இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இந்த யோசேப்பை பத்தி நம்ம வாசிக்கும் போது மார்க் 15வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து மார்க் 15:43 இருந்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன்
பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் என்று சொல்லி நம்ம நீங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த யோசேப்பை குறித்து மத்தேயு சுவிசேஷத்துல இவரை குறித்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மத்தேயு 27 57 to 60 57ல இருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 57ல இருந்து சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீசனம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் சீசனா தான், இயேசுக்கு சீசனா இருந்தார். ஆனால் ஒரு அந்தரங்க சீசனா, ரகசிய சீசனா இருந்தது நம்ம இங்க பார்க்க முடியும். இயேசுவுக்கு சீசனம் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்திய ஊரானாகி ஒரு மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லி நம்ம மத்தேயில நம்ம வாசிக்க முடியும். பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். அது மட்டும் இல்லாம யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த இயேசு கிறிஸ்து யாருடைய கல்லறையில வைக்கப்படுறாருன்னு பார்க்கும்போது இந்த யோசேப்புடைய புதிதாக அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சரீரமும் வைக்கப்படல. புதிதாக என்ன பண்ணது, கண்மலையில வெட்டப்பட்ட ஒரு கல்லறையில என்ன பண்ணப்படுறாரு, இயேசு கிறிஸ்து வைக்கப்படுகிறத நம்ம இங்க பாக்குறோம். இந்த கல்லறை யாருதுன்னு பார்க்கும்போது இந்த அரிமத்தியா ஊரானைய யோசேப்புடுதுங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சோ ஏசாயா 53:9 ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, வாசிக்கலாம். ஏசாயா 53:9 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார் என்று சொல்லி நம்ம ஏசாயா 53:9 வாசிக்கிறோம். சோ அந்த தீர்க்க தரிசனம், அதாவது ஐஸ்வர்யவானோட இருந்தார் என்ற காரியம் என்ன பண்ணப்படுது இங்க, இப்போ மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார் என்று சொல்ற காரியம் இங்க யோசேப்பு மூலமா இந்த நிறைவேறுகிறத நம்ம என்ன பண்ண முடியும், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத நம்ம இங்க பார்க்க முடியும். சோ யோசேப்பு இந்த பாருங்க, ஒரு அந்தரங்க சீசன், அவர் பிலாத்துனிடத்துல தைரியமா போய் சரீரத்தை கேட்கிறாரு. ஒரு கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன், ஒரு ஐஸ்வர்யவான். அவன் பாத்துங்க தன்னுடைய புதிய கல்லறையை இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்றாரு, வைக்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும்போது இன்னும் லூக்கால என்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 23:50 to 53, லூக்கா 23:50 to 53. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதனுடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். இந்த இடத்துல இங்க நீதிமான் உத்தமன் என்று சொல்லி இன்னும் தெளிவா இந்த யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்க முடியும் சொல்லி பாக்குறோம். சோ அந்தரங்க சீசனா இருந்த இவர் இப்ப என்ன பண்றாரு, வெளியரங்கமா தன்னுடைய விசுவாசத்தை என்ன பண்றாரு, காண்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அநேக சீசர்கள் 3 வருட காலமா அவரோடு கூட பயணித்த சீசர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, தன்னோட உயிருக்கு பயந்து விட்டு ஓடி போனதை நம்ம பாக்குறோம். ஆனா அந்தரங்கமா தனது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த யோசேப்பு என்ன பண்றாரு, அவரு பிலாத்தினிடத்துல தைரியமாய் போய் என்ன பண்றாரு, அவரோட சரீரத்தை கேட்டு அதை அடக்கம் செய்யறதுக்கு தன்னுடைய புதிய கல்லறையை கொடுக்கிறார் என்பதை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப ஒரு வெளியரங்கமா என்ன பண்றாரு, தன்னோட விசுவாசத்தை காண்பிக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதே நம்ம தான் பார்த்தோம். அதே போல இந்த இவர் சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு போய் பிலாத்தினிடத்துல சரீரத்தை வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நிக்கோதேமு என்ன பண்றாரு, நம்ம என்ன வாசிச்ச நிக்கோதேமு குறித்து, அவரு அந்த வெள்ளை போலம் கரிய போலம் போன்ற விஷயத்துல கலந்து என்ன பண்றாரு, அவர் அடக்கம் பண்ணுவதற்கு எடுத்துக்கிட்டு வரதை நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய சரீரத்தினால, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தினால தீட்டுப்படுகிறதுனால பஸ்காவை ஆசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் நிக்கோதேமு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் யாருன்னு பார்க்கும்போது சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவர் குறித்து எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, மார்க் 15:21 இவரை குறித்து ஒரு கம்மியான வசனங்கள் தான் இவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மார்க் 15:21 வாசிக்கிறோம். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூபுவுக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லிங்க நம்ம பார்க்கிறோம். இங்க அவரு என்ன பண்றாரு,
அவரு ஒரு சீசனா தான் இருந்தாருன்னு சொல்லி நம்ம சில வசனங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். சோ அவரை வந்து என்ன பண்ணாங்க, சிலுவையை சுமக்கும்படி என்ன பண்றாங்க, பலவந்தம் பண்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அதிகமா வந்து என்ன பண்ணப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு இல்லைங்களா? அடிக்கப்பட்டதுனால அவருக்கு வந்து உடல்ல ஒரு பலன் இல்லாம ஒரு சிலுவையை சுமக்க முடியாத ஒரு அந்த மலையின் மேல, கொல்கதா மலையின் மேல ஏறணும் இல்லைங்களா? சோ அந்த மலையின் மேல ஏற முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து யார வந்து இந்த சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணப்படுறான்னு பார்க்கும்போது இந்த சிரேனே ஊராகிய சீமோன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இது அது மட்டும் இல்லாம இவரை குறித்து இன்னும் ஒரே ஒரு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 23:26 வாசிக்கிறோம். லூக்கா 23:26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த 2 சுவிசேஷ புத்தகத்துலதான், அதாவது மார்க் லூக்கா 2 சுவிசேஷ புத்தகத்துல இவளை குறித்து நம்ம வந்து வாசிக்கிறோம். அதாவது இயேசுடைய சிலுவையை சுமக்கும்படி இவர் வந்து பலவந்தம் பண்ணப்பட்டாரு, அவர் மேல சிலுவையை தூக்கி வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இந்த இந்த சீமோனை குறித்து நம்ம இன்னும் பார்க்கும்போது ரோமர் 16:13 ரோமர் 16:13 வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கன்னு சொல்றாரு. சோ நம்ம இந்த மார்க்ல வாசிக்கும் போது நம்ம என்ன வாசித்தோம், ரூபனுடைய தகப்பன் சீமோன் வந்து ரூபு மற்றும் அலெக்சாந்தர் அவருடைய தகப்பன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சோ இங்க வந்து பவுல் வந்து சொல்லும் போது, அந்த வாழ்த்துக்கள் ரோமர் புத்தகத்துல வாழ்த்துக்கள் சொல்லும் போது இங்க வந்து யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னா, ரூபையும் அவருடைய தாயையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி சொல்றாரு. சோ இந்த ரூபம், இந்த ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிற ரூபம், மார்க்ல சொல்லப்பட்டிருக்கிற ரூபம், இங்கிலீஷ்ல சொன்னா ரூஃபஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ இந்த 2 ரூபம் வந்து ஒரே மனிதர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. சோ இந்த ரூபனுடைய தகப்பன் தான் இந்த சீமோன் என்று சொல்லப்படுகிறது. சோ இங்க நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்னா, ரூபு வந்து என்ன பண்ற, ரூபு வந்து ஒரு விசுவாசியா இருக்கிறாரு, அவரோட தாயும் விசுவாசியா இருக்கிறத பாக்குறோம். சோ குடும்பமா, சீமோனுடைய குடும்பமா வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், யூகிக்க முடிகிறத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்படி வந்து இந்த கடைசி இந்த சிலுவையில வந்து சிலுவை வரைக்கும் வந்த ஒரு 800 மனிதன் யார் என்று பார்க்கும்போது இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த 4 பேரை குறித்து நம்ம இங்க பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் போது அவருடைய பக்கத்திலேயே வந்து என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அவரை குறித்து என்ன பண்ணாங்க, சில பேர் வந்து அறிக்கையும் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் பின்பற்றினார்களா என்னங்கிறது நமக்கு வந்து தெரியல. யாரை பத்தின்னு பார்க்கும்போது ஒரு 100க்கு அதிபதி நம்ம குறித்து நம்ம வாசிக்க முடியும். 100க்கு அதிபதி குறித்து வாசிக்க முடியும். லூக்கா 23:47. இதுல வந்து நம்ம என்ன யாரை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்னா, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 100க்கு அதிபதி வந்து சம்பவிக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு கடைசியா இந்த மனுஷன், அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நீதிபரனாய் இருந்தார் என்று சொல்லி அவர் தேவனை வந்து என்ன பண்ணது, மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மத்தேயு 27:54 இவர் என்ன சொல்லி அறிக்கை இடுகிறார் பாருங்களேன். மத்தேயு 27:54 அதுல வந்து 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இங்க என்ன அறிக்கை பண்றாங்க, இவர் வந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இந்த 100க்கு அதிபதி அறிக்கை பண்ணுகிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 100க்கு அதிபதி குறித்து நம்ம வந்து அவருடைய விசுவாசித்தாரா, அவரு இயேசு கிறிஸ்துனுடைய சீசனா இருந்தாரா, சபைக்குள்ள இருந்தாரா இல்லையா போன்ற காரியங்கள்லாம் வந்து நமக்கு வந்து வேதத்துல வந்து குறிப்பிடப்படல. சோ அது மட்டும் இல்லாம
இவரு ஆனா வந்து ஒரு பிலிம் வந்து இருக்கு, இந்த 100க்கு அதிபதி விசுவாசியாக மாறி இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகித்து வந்து ஒரு பிலிம் கூட வந்து எடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த விசுவாசியாக மாறினாரோ இல்லையே, நமக்கு வந்து வேதத்துல எந்த குறிப்பு வந்து இல்லைங்கிறத நம்ம வந்து இங்க வந்து பாக்குறோம். சோ இங்கேயும் வந்து இந்த 100க்கு அதிபதி வந்து அவர் சிலுவைக்கு அருகே இருந்தாரு. ஆனா வந்து என்ன விசுவாசித்தாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம போர்ச்சேவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சிலுவை அருகேதான் வந்து என்ன பண்றாங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த போர்ச்சேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து குறித்து என்ன பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க, அடிக்கிறாங்க, வஸ்திரங்களை எல்லாம் என்ன பண்றாங்க பங்கிடுறாங்க, பணத்திற்காக என்ன பண்றாங்க பொய் சொல்லுகிறத கூட நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 28 பாருங்களேன், மத்தேயு 28:15 நம்ம பாக்குறோம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ள இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து அவருடைய சீசர்கள் வந்து என்ன பண்ணாங்க, காவலாளர்கள் போர்ச்சேவர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்கள் வந்து என்ன பண்ணாங்க, களவாய் வந்து ராத்திரியில எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிச்சோம்னா தெரியும். எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, தேசாதிபதி கிட்ட இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த இந்த மூப்பர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சொல்லதை நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி அவர்கள் போதித்தபடியே என்ன பண்றாங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சீசர்கள் ராத்திரியில வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் வந்து உயிரெல்லாம் தெள்ளல, சீசர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அவர் சரீரத்தை அப்படி சொல்லிட்டு பணத்துக்காக பொய் சொல்றதை நம்ம வந்து இங்க பாக்குறோம். சோ இப்படி வந்து இத்தனை பேர் இயேசுவின் சிலை அருகே இருந்தாலும் கூட ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 100க்கு அதிபதி தேவனை வந்து மகிமைப்படுத்தினாரு, தேவன் வந்து தேவனுடைய குமார்ன்னு சொன்னாரு. ஆனா அதற்கு பின்பு இயேசு பின்பற்றினா நமக்கு தெரியல. போர்ச்சேவர்களும் வந்து என்ன பண்ணாங்க, அவர் கடைசி வரைக்கும் அந்த அரண்மனை அவரை பிடிக்கிறதுல இருந்து இல்லைங்களா, அவரை சிலுவையில அறையிற வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும், அதுக்கப்புறம் இறந்த பின்பு அவரோட சரீரத்தை வந்து காவல் காக்கிற எல்லாவற்றிலுமே வந்து என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் வந்து தேவனை குறித்தும் இயேசு குறித்தும் இந்த ரட்சிப்பை குறித்தும் வந்து ஒரு கவலையற்றுதான் வந்து என்ன பண்ணாங்க இருந்தது நம்ம வந்து பார்க்க முடியும். அதே போல பேதுருவை நம்ம வந்து பார்க்கும்போது அரண்மனை வரைக்கும் வராரு. அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ள 3 இடங்கள்ல வந்து என்ன பண்றாரு, மறுதளிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த பேதுருவை வந்து நம்ம வந்து மத்தேயுல நம்ம பாக்குறோம். அவர் எப்படி வந்து அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி அவர் வந்து எப்படி தன்னுடைய அறிக்கையை காமிக்கிறாருன்னு பாருங்களேன். மத்தேயு 26:33-35 வாசிக்கிறோம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ அதுக்கு பேதுரு, நான் உம்மோடே கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இங்க வந்து பேதுரு வந்து சொல்றாரு, நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன் உங்களது நிமித்தம், நான் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், உம்மோடு கூட மறிப்பேன். அவரு மட்டும் அதை அறிக்கை பண்ணல, அவருடைய சீசர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அதே போல வந்து என்ன பண்றாங்க, அறிக்கை பண்ணுகிறத வந்து பாக்குறோம். ஆனா அந்த சீசர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த அந்த அங்க இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படும் போதே அவரை விட்டு என்ன பண்ணாங்க, ஓடி போனார்கள் பாக்குறோம். யோவானும் பேதுருவும் வந்து என்ன பண்றாங்க, அரண்மனை வரைக்கும் வராங்க. பேதுரு வந்து அந்த அரண்மனைக்குள்ள 3 தரம் சேவல் கூவுகிறதுக்கு முன்னாடியே 3 தரம் மறுதலித்து பின்வாங்கி வந்து மறுதலித்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா யோவான் வந்து கடைசி வரைக்கும் அவருடைய சிலுவையின் அருகே வந்து நிற்கிறதையும், இயேசு கிறிஸ்துடைய தாயை வந்து தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ தனக்கு அன்பா இருந்த இயேசு கிறிஸ்துக்கு அன்பா இருந்த சீசன் யோவான் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறத பாக்குறோம். சோ இந்த யோவானுக்கு தான் வந்து கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது இனிமேல் நடக்க போகிற காரியத்தை வந்து என்ன பண்ணாரு, வெளிப்படுத்துறவரா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து எல்லா சீசர்களும் உயிருக்கு பயந்து ஓடி போனாங்க. ஆனாலும் வந்து எல்லாருமே வந்து கடைசீட்டுல எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்டரியில வாசிக்க முடியும் இல்லைங்களா. ஒவ்வொருவரும் வந்து பட்டயத்தால கொல்லப்பட்டாங்க. கிராஸ்ல இயேசு கிறிஸ்துவ போல அதே மாதிரி அறையப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த கிராஸ தலையில வச்சு அறையப்பட்டாங்க. நிறைய பேர் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டாங்க. சோ சிரசேதம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இப்படிதான் வந்து எல்லாருமே வந்து ஒரு ரத்த சாட்சியா வந்து
மறிக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனாலும் வந்து தன்னோட உயிருக்கு பயப்படாத யோவான் மாத்திரம் வந்து என்ன பண்ணாரு, இயற்கையான மரணத்தை வந்து சந்திச்சான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேதத்துல நம்ம வந்து காண முடியும். சோ அது மட்டும் இல்லாம நிக்கோதேமை வந்து நம்ம பார்க்கும்போது பஸ்கா பண்டிகையை வந்து ஆசரிக்க வேண்டிய ஒரு 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 யூதனா இருந்தாரு. ஆனாலும் வந்து உண்மையான பஸ்காவை என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டாரு. தன்னுடைய ரகசியமான அந்த விசுவாசத்தை வந்து என்ன பண்ணாரு, இயேசுவின் சிலுவையின் அருகே வந்து என்ன பண்ணாரு, அவரு வந்து என்ன பண்றாரு, அந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுவதற்கு வந்து என்ன பண்ணாரு, வந்து நின்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த யோசேப்பு வந்து அந்தரங்க சீசனா இருந்த யோசேப்பு ஐஸ்வர்யவானா இருந்தாரு. பிலாத்தின் இடத்துல தைரியமா துணிந்து போய் என்ன பண்ணாரு, சரீரத்தை வாங்கி அவர் வந்து என்ன பண்ணாரு, அடக்கம் பண்ணுகிற தன்னுடைய தான் புதிதாக வெட்டப்பட்ட அந்த கல்லறையில வந்து வைக்கிறதை நம்ம வந்து இங்க வந்து பார்க்க முடியும். சோ இங்கேயும் வந்து தன்னுடைய விசுவாசத்தை வந்து வெளியரங்கமா வந்து காண்பித்ததை நம்ம வந்து பார்க்க முடியும். அதே போல சீமோனுங்க பாக்குறோம். அவரும் வந்து இந்த சிரேனை ஊராகிய சீமோன் வந்து என்ன பண்ணப்பட்டாரு, அவரு இயேசு கிறிஸ்து சிலுவையை வந்து சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினாங்க. அவர் சிலுவையை தூக்கி அவர் மேல வைத்தாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவரோட குடும்பமா வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். 100க்கு அதிபதியும் வந்து என்ன பண்ணாரு, தேவனை வந்து மகிமைப்படுத்துறாரு, தேவனுடைய குமாரன் சொல்லி சொல்றாரு. ஆனாலும் அவர் விசுவாசித்தாரா என்னங்கிறது நமக்கு வந்து அதுக்கு பின்பாக வந்து நமக்கு தெரியல. ஆனா போர்ச்சியவர்கள் பாருங்க, அவரோடு கூட அந்த அவர் முதல் வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறக்குற வரைக்கும், அதுக்கப்புறம் அவருடைய சரீரத்தை காவல் காக்கிறதுக்கும் அவர் கூடவே இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தேவனை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு கவலையற்று ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தவர்களாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இப்படி வந்து இந்த 4 பேர் இருந்தாங்க இல்லையா, யார் யாரு, யோவான், நிக்கதேமு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அது போல சீமோன். இந்த 4 பேருமே இயேசுவை கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க, பின்பற்றினாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு சேதமும் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அலோவ் பண்ணலங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இயேசுவை உண்மையா அறிக்கை பண்ணுறவர்கள் வந்து என்ன பண்ணப்பட தேவையில்லை, நம்ம வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை இல்லைங்களா. நம்ம விசுவாசத்துல நம்ம கடந்து வரும்போது நம்மள சில பேர் வந்து என்ன பண்ணலாம், பயமுறுத்துவாங்க இல்லைங்களா. நம்ம இயேசு கிறிஸ்து உண்மையா அறிக்கை பண்ணும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மள பயமுறுத்துவாங்க இல்லைங்களா. நான் வந்து இப்போ ஒரே ஒரு விசுவாசியும் வீட்டுல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் இப்படி இருந்தீன்னா நீ வரத்துக்கு முன்னாடி, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், நாங்கெல்லாம் குடும்பமா செத்து போயிருவோம் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. சில டைம்ஸ் வந்து அநேக காரியங்களை சொல்லி 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 என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. உன்னை வீட்டு விட்டு அனுப்பிடுவோம், உனக்கு எந்த உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அநேக இல்லைங்க, நம்ம அநேக சாட்சிகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து யாரு உண்மையா அறிக்கை பண்ணி யாரு பின்பற்றினார்களோ அவர்களை வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றதுல, அவர்கள் அப்படிலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வந்து என்ன பண்றதில்ல, கைவிடுகிறதே இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள வந்து அவர்கள் கடந்து வருவதும் இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். சோ அதனால நம்ம இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிற காரியத்துல வந்து நம்ம தைரியமா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த இந்த சீசர்கள், இந்த 4 பேர் இயேசு கிறிஸ்து சிலுவை வரைக்கும் பின்பற்றி வந்த சீசர்களை வச்சு நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இறுதி வரை நம்ம இயேசுவை வந்து அறிக்கை பண்ணுறவர்களாக இருக்கணும். எந்த ஒரு ரகசியமா நம்ம வந்து நம்மளுடைய விசுவாசத்தை வந்து வைத்துக்கொள்ள கூடாது. அப்படி நம்ம அறிக்கை பண்ணும்போது நமக்கு பல விளைவுகள் ஏற்படும் சொல்லி நம்மள பயமுறுத்தலாம். இந்த உலகம் வந்து நம்மளோட குடும்பத்தார், இந்த உலகம், சொந்தக்காரங்க, எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், பயமுறுத்தலாம். ஆனாலும் வந்து இயேசு கிறிஸ்து நம்மள வந்து என்ன பண்ணுவதில்ல, அப்படி வந்து கைவிடுவது இல்லை என்று சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உயிருக்கு பயந்து ஓடின சீசர்கள் எல்லாம் ஒரு கொடூரமான மரணத்தை வந்து ஒரு கொடூரமான மரணத்தை தான் வந்து என்ன பண்ணாங்க, சந்திச்சாங்க. ஆனா வந்து உயிருக்கு பயப்படாத யோவான் வந்து கடைசி வரைக்கும் சிலுவை வரைக்கும் இயேசு கிறிஸ்து பின்பற்றி வந்த அந்த அன்பான சீசன் வந்து யோவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை மரணத்தை அடைகிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சோ நம்ம இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாலுமே நம்ம வந்து வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மள வந்து அவரை வந்து அறிக்கை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம விசுவாசத்தை காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து கர்த்தர் வந்து நம்மள வந்து எந்த ஒரு பயமுறுத்துதலுக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கும் வந்து மற்றும் வந்து ஒரு வெக்கப்படுதலுக்குரியான எந்த ஒரு காரியத்துக்கும் நம்மள வந்து கர்த்தர் என்ன பண்ணுறது இல்ல, அலோவ் பண்றது இல்லை என்று சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த சீசர்கள் மூலம் நம்மளும் கடைசி வரைக்கும் இந்த சீசர்களை போல நாமளும் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து பின்பற்றுகளாக இருக்கணும், அவரை அறிக்கை பண்ணுறவர்களாக இருக்கணும், பயப்படக்கூடாது, தைரியத்தோடு அவரை அறிக்கை பண்ணுறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம வந்து இந்த சீசர்கள் மூலம் நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.